ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சிவா நடந்த பிரச்சனையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அன்னபூர்ணியும் சிந்துவும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சீக்கிரமாகவே அந்த ஏஜென்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சிவா எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இப்போ அன்னபூர்ணியும் சிந்துவும் அப்படியே ரொம்பவுமே சோகமாகிடுறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகத்தையும் பைரவியும் காட்டுறாங்க. காரில் இப்போ சென்னைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒரே ரொமான்ஸ் தான், காமெடி கலாட்டா தான், ஃபன் கலாட்டா தான். இடையில ஆறுமுகத்தையும் பைரவியும் காட்டி ரொம்பவுமே சந்தோஷப்படுத்துறாங்க. எப்பயும் போல டாம் அண்ட் ஜெரி சண்டையும் ரொமான்ஸும் காமெடி கலாட்டாவும் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மகா உட்காந்து டைனிங் டேபிளில் காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க. எசைக்கு வந்து நான் ஏற்கனவே போயிட்டு செலியனை மிரட்ட சொல்லி நான் சொல்லியிருக்கேன், அதாவது காயத்ரியை கல்யாணம் பண்ண முடியாமல் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ மகா இருந்துக்கிட்டு எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்தி காயத்ரி நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா சொத்துல சரிபாதி உனக்கு வந்துடும், அன்னபூர்ணியோட சொத்தெல்லாம் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்படியாவது எசைக்கை வந்து உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே பார்த்தா ஆறுமுகத்தையும் பைரவியும் காட்டுறாங்க. இடையில போய் பார்த்தா ஒரு வயலுக்குள்ளார கார் போய் மாட்டிக்குது. சேத்துல உளுந்து பிறன்றாங்க. ஒரே ரொமான்ஸ் மூமெண்ட் தான். மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே அதாவது உட்காந்து அதாவது இவங்க மகா வந்து காய்கறி கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஐசு வந்து ரொம்ப பதட்டமாக வந்து போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சிந்து அடிச்சிங்க, அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது மகா இருந்துட்டு என்னென்னமோ தேவையில்லாதெல்லாம் பேசுகிறாங்க. கடைசியில் 2 அடியை போட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சீக்கிரமாக நீ சிவாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னதுமே ஐசு ரொம்ப பதட்டமாக போய் ஃபோன் எடுத்து இப்போ சிவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவாவும் பார்த்தா அன்னபூர்ணி சிந்து 3 பேர் அங்கே கோயிலில் இருக்காங்க. இதை சொன்னதுமே சிவா வந்து அதிர்ச்சி ஆகிறாரு. இதுக்கு போலீஸ் வந்து கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ பெரிய ஒரு கேம் இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் அங்கே சஞ்சய் இருக்காங்களா அவங்களோட கேமாக இருக்கும். அப்படி இல்லாட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் எசைக்கியோட கேமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா நம்மளை பயங்கரமாக குழப்புன்னு குழப்புறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு தெரியாத மாதிரி. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே ஆறுமுகத்தையும் பைரவியும் காட்டுறாங்க. உடம்பெல்லாம் சேராயிடுச்சு இல்லை, அதனால் போய் அதுக்கு குளிக்கிறதுக்காக வயலில் வந்து பம்பு செட் இருக்குல்ல, அந்த தொட்டியில் இறங்கி 2 பேரும் குளித்து ஒரு மாதிரி காமெடி கலாட்டா ரொமான்ஸ் கலாட்டா நடக்குது. அது இடையில ஒரு மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் வண்டி நின்னதுக்கப்புறம் மகா வந்து அப்படியே ரொம்ப கோவத்தோடய இறங்குறாங்க. நான் யாருன்னு தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னு சொல்லிட்டு இப்போ போலீஸை நீ மிரட்டுறியா, அப்போ வீட்டில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேசி கோவத்தோடு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே பார்த்தோம்னா மகாவும் போயிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் நல்லா இருந்துச்சுங்கிறத தாண்டி ஒரு மாதிரி அப்படி எப்பயும் இல்லாத ஒரு சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடில் பார்க்க முடியுது. ஏதாவது ஒரு ப்ரொமோ வரும்னு நினைக்கிறேன். அப்படி ப்ரொமோ வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி யார் இருக்காங்க என்ன இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.